வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இது மாதிரி நடக்கிறத நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு பெண்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு கோவையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் இன்றைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கொலை செய்திருக்கிறார்கள் கயவர்கள், நயவஞ்சகர்கள். அவ்வளவு கொடூரமான செயலை செய்திருக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் தான் இன்றைக்கு கதறிக்கொண்டு செய்தியாளர்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள், திரு சிஎம் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இதே மாதிரியெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாறிடும். இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாறிடும். கான்ஃபிடண்டாக இருங்க, கான்ஃபிடண்டாக இருங்க. இப்போ தமிழ்நாட்டு பெண்கள் விஜயை பார்த்து கேட்கிறார்கள், இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையா? இதுதான் நீங்கள் சொன்ன பெண்கள் பாதுகாப்பா? இதுதான் உங்கள் ஆட்சியில் எங்கள் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பா அப்படின்னு பெண்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள், கதற ஆரம்பித்திருக்கிறார்கள். கூடுதலாக இந்த உறவினர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்குறாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன தெரியுமா, எங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு வழியில் எங்களை சந்தித்தோ ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு ஒரு ஆறுதலாவது அவர் சொல்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு ஆறுதல், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது, ஆனால் இது தொடர்பானவர்களை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்து அவர்களுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்குமா, அதை நாங்கள் பண்ணுவோம், எங்களுடைய ஆட்சி செய்யும் அப்படின்னாவது விஜய் அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் நடக்கலை. இப்போ விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் மக்களிடத்திலேயே அவர் இதுவரைக்கும் நன்றி தெரிவிக்கவில்லை இல்லையா? இதுவரையிலும் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரா? பெரம்பூர் மக்கள்கிட்ட போயிட்டு என்னை வாக்களித்து நீங்கள் தீர்வு இல்லை, அவர் அதை பண்ணலை. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அவர் இந்த நேரத்தில் அவர் பேசும், அவர் பத்திரிகையாளர்களெல்லாம் அவர் சந்திக்க மாட்டார். அவர் 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 அப்படி தான், அவர் பேசாமல் இருப்பார். அவர் பேசுகிறதெல்லாம் ரெடியெல்லாம் இல்லை, அவர் எப்போவுமே பேச மாட்டார். இப்போ எனக்கு ஒரு செய்தி வருது ஊடகத்தில், மோடி அவர்கள் மன் கி பாத் மூலமாக மக்களிடம் பேசுவதைப் போல வாரத்திற்கு ஒரு முறை விஜய் அவர்கள் மக்களிடம் பேசுவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சார், இதெல்லாம் என்ன சார், எங்களுக்கு புரியல சார். பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க சார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஆறுதல் கேட்குறாங்க சார், ஒரு ஆறுதல், குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் கேட்குறாங்க சார். இதுதான் உங்கள் சிங்கப்படையா சார்? நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய சிங்கப்படை இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா சார்? பெண்கள் கேட்குறாங்க சார், பெண்கள் கதறாங்க சார். ஏதோ காலையில் ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி, 60 வருடங்களில் திராவிட கட்சிகள் செய்தாதையெல்லாம் 6 நாட்களில் முடிச்சிடும். இதுவா சார் விஜய் சார்? சரி, இந்த கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா, அந்த உறவினர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த பாப்பா காணாமல் போய் 2 நாள் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது காணாமல் போன அன்றைய தினம் ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த உறவினர்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்பா எங்ககிட்ட பாதுகாப்பாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. புரியவே இல்லை, என்ன நிர்வாகம் போயிட்டுருக்கு? எங்ககிட்ட பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பாப்பா என்று சொன்ன அதே அவருக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாங்க, இல்லை அந்த பாப்பா இறந்து போயிட்டாங்கன்னா புரியல. இல்லைங்க, நம்ம எல்லாம் இந்த மாதிரி செய்தி போடலாம், சாதாரணமாக உட்காந்து யூடியூப்பில் செய்தி போடலாம், அது வேற. பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்துல இருந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வலி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இதை நீங்கள் எப்படி சரி பண்ண போகிறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த உறவினர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் அந்த மாதிரி தான் பேசுனீங்க, எல்லாமே மாறிடும், எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிடுவோம்னு சொல்லி தான் நீங்கள் எங்ககிட்ட வாக்கு கேட்டீங்க, நாங்கள் அதை நம்பித்தான் நாங்கள் வாக்கு கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே அப்படின்னு அந்த பெண்கள் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை, திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அங்கே பயிற்சிக்காக வந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த சீதாலட்சுமி என்று சொல்லக்கூடிய செவிலியர், அவருக்கு மூக்கில் நினைக்கிறேன், மூக்கிலையோ காதலையோ சதை வளர்ந்துருக்கு. இதை அறுவை சிகிச்சை மூலமாக மாற்றணும். இதற்காக அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க.
வந்த இடத்துல தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த செவிலியர் இறந்து போயிருக்கிறார். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு 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 கொந்தளிப்பு அந்த பகுதியில் நடக்குது. இப்போ நான் உடனே அரசு மருத்துவமனை சொல்லும்போது அரசு மருத்துவமனைக்கு எதிரானவன் அல்ல. அரசு மருத்துவமனைகள் தான் தேவை, அரசு மருத்துவமனைகள் தான் நிறைய வேணும். ப்ரைவேட்டை விட அரசு மருத்துவமனை தான் சிறப்பானது. ஏன்னா அது கமிட்மெண்ட் இருக்கும், பொறுப்பு இருக்கும். ப்ரைவேட்டுக்கு அப்படி அது இருக்காது. அரசு மருத்துவமனை ஆதரிக்கக்கூடியவன் தான். ஆனால் விஜய் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அரசு மருத்துவமனையில் அதிரடி ஆய்வு, தாவேக்காரெல்லாம் உள்ளே போய் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ கேலிக்கூத்தான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தா அரசு மருத்துவமனையில் ஒரு செவிலியராக பயிற்சியாளராக வேலை செய்ய வந்தவங்களுக்கு நடத்திய அந்த ஆப்ரேஷன்லேயே பெரிய ப்ராப்ளமாகி அந்த பெண் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை. ஒரு விவசாயி நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். கரூரில் நடந்திருக்குது சம்பவம். ஒரு சாதாரணமான விவசாயி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. யாராவது மறக்க முடியுமா? என்னங்க, நீங்கள் காவல் நிலையத்தின் மீதே குண்டு வீசுறானுங்க. அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினர் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு மேலேயே மர்ம நபர்கள் குண்டு வீசுகிறார்கள் என்பதாக இருக்கிறது விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு. இது எங்கே போய் சொல்கிறது? ஒன்றுமே தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. நிர்வாகம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள், அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, நாங்கள் 18 பேருக்கு இப்படி கொடுத்தோம், நாங்கள் அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், இதோ எல்லாம் ஒரே நாளில் கஞ்சா கடத்தலெல்லாம் முடிஞ்சிருச்சு, போதைப் பொருளெல்லாம் ஸ்ட்ரிக்டாக முடிஞ்சிருச்சு, பாரெல்லாம் பூட்டியாச்சு, எல்லாம் சரியாயிருச்சுன்னு 2-3 நாள் ரீல்ஸ் போட்டு ஏதோ ஒப்பேத்துனீங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொன்றாக வெளிவருகிறது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது இந்த கோவை சம்பவத்தை ஒட்டி அவர் ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமோ குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். ஏன்னா நாடு முழுவதுமே இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஆனால் விஜய் இதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார். ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து நாங்கள் இது நடந்தது துரதிருஷ்டம், இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது, இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, குற்றவாளிகளை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், நாங்கள் இதோ குற்றவாளி கூண்டில் நாங்கள் நிறுத்துகிறோம், இது 24 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம், அவனுக்கு அதிகபட்ச தண்டனை, ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று பேச மாட்டாரா? ஏன் பேச மறுக்கிறார் தெரியலைங்க. அது இன்னுமே தெரியல எனக்கு. அவர் பேசுவார், நம்ம கேட்டுக்கணும். மோடி பேசுவார், நம்ம கேட்டுக்கணும். விஜய் பேசுவார், நம்ம கேட்டுக்கணும். நம்ம ஏதாவது கேட்குறதா இருந்தால் நமக்கு ஏதாவது அவர்கிட்ட பேசணும்னு இருக்கும் இல்லையா? நமக்கு சார்பாக பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் சொல்வதுதானே ஜனநாயகம். அப்படித்தானே இருக்க முடியும். ஏன் அவர் அதை மறுத்துட்ருக்கிறாரு? ஏன்னா நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம், இந்த முதலாளித்துவ சமூகத்தில் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறவர்களைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். பேசினா தானே பிரச்சனை. பேசாமல் இருந்தால் மோடி என்ன பண்ணுறாரு? அதையே ஃபாலோ பண்ணுறார் விஜய். நான் தயவு செய்து விஜய் அவர்களிடம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பெற்றோர்கள் இது மாதிரி இருக்கலாம்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கனவில் தயவு செய்து மண்ணள்ளி போடாதீர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.